திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 நவம்பர் மாதம் 13ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் நன்றாக இருக்கும். உறவினர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்வதற்கு சில மாற்றங்களையும் சில சூட்சுமங்களையும் கையாள வேண்டியிருக்கும். பூர்வீகத்தில் உள்ள வழக்குகள் ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதெல்லாம் இன்னும் இழுபறியாகத்தான் இருக்கும். அரசு விஷயங்கள், அரசாங்க திட்டமிட்ட காரியங்கள் மட்டும் வெற்றி பெறும். சகோதரர்கள் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழில்சார் அலைச்சல்கள் அதிகமாகும். வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதாலும் அவர்கள் அதிகார போக்கையும் நீங்கள் அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் நேரடியாக செய்ய முடியாமல் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இருந்தாலும் உங்கள் திட்டங்கள் திறமைகளாலும் அதை வெற்றி கண்டு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காதால் அதை என்று ஒத்திப்படவும். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடு இருப்பதால் கண்ணியமும் கவனமாக நடந்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு. வாழ்க்கை துறையை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். நண்பர்கள், சகோதரர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் முன்னேற்றத்தை அடையாளப்படுத்தி ஒரு லாப வருமானத்தை சந்திக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். நீங்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் ஒரு முயற்சியாக மாற்றி அல்லது வளர்ச்சிக்கு மாற்றங்களாக மாற்றி செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற அரசு வழி உதவிகள் கிடைக்கும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நண்பர்கள், சகோதரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அதிர்ஷ்டமான பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். பணவரவு, தனவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரரிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு விஷயங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம். உங்கள் பேச்சில் கொஞ்சம் திறந்தாழ்ந்து போக வேண்டாம். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறோம் என்று சொல்லி டக்குன்னு உங்களுடைய பேச்சினுடைய தரத்தை குறைச்சிடாதீங்க. அது பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அல்லது மௌனம் பரம ஔஷதம் சொல்லிட்டு பேசாமல் இருந்துருங்க. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பெண்கள், சகோதரர்கள், நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலில் நல்ல ஒரு அதிகாரிகள் ஆதரவு, அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை நீங்களே அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும். சிம்மம். புதிய சிந்தனை தோன்றும். புதிய நம்பிக்கை தோன்றும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அரசு விஷயங்கள், அரசியலங்களில் முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி காண முடியும். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் திறமைகளை மதித்து உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுடைய
வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கன்னி, தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்களை தவிர்த்தாலே இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். லாபம் என சிந்தித்து என்று செலவுகளை அதிகரித்து பிரச்சனைக்குள் மாற்றிக்கொள்வீர்கள், அல்லது லாபம் அதிகரித்தும் என்று சில மாற்றங்களை செய்வீர்கள். அது உங்களுக்கு விரயத்தை தரும். ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் அதிகாரப்போக்கு, கரார், கண்டிப்பு இவற்றை குறைத்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். சகோதர நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி காண முடியும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பழையவற்றை பேசி உங்களை மகிழ்ச்சிக்கு ஆளாக்குவார்கள். துலாம், தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. லாபங்கள் வரக்கூடிய சிந்தனைகள் நீங்கள் வேலைப்படுத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காவிட்டாலும் ஓரளவாவது லாபம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியாகும். குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அதை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், உங்களுடைய செல்வாக்கு, அதிகாரம் எல்லாம் என்று உங்கள் தொழிலில் கொடிகட்டி பிறக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் சில எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் அந்நியர்கள் போல் செயல்படுவார்கள். தொழில் இலக்குகளை எளிதாக அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அவருடைய சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு, இதுவரை இருந்த தடைகளெல்லாம் நீங்கி இனி அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இப்படியாக தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்கள் திறமைகள், திட்டங்களுக்கு மரியாதை கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கருத்து பரிந்துரைத்தல், வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். மகரம், திட்டமிட்ட காரியங்கள், தெளிவான திட்டங்கள் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள். ஆகவே எதிர்ப்புகளையும் மறைமுக பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய மன ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்களையும் பெறலாம். நண்பர்கள், சகோதர செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடை தவிர்ப்பது நல்லது. போட்டி பந்தயங்களில் வெற்றி என்பது தாமதமாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு அனுகூலமாக இருப்பதால் அவரை அனுசரித்து நீங்கள் செல்வீர்கள். அதனால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கும்பம், இதுவரை தொழிலிருந்த தடைகள், பிரச்சனைகள், அழுத்தங்கள், பணி சுமைகள் எல்லாம் குறைந்து தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகளை காணப்போகிறீர்கள். அதற்கான மாற்றங்களை செய்து வெற்றி காணப்போகிறீர்கள். இதுவரை யாரும் எதிர்பாராத வகையில் தொழிலில் சில மாற்றங்களை செய்து ஒர்க்லோட குறைச்சி எல்லாத்தையும் பேரும் புகழும் வாங்குவீங்க. தொழிலில் அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள், சகோதரர்கள் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகளிடம் கருமணம், கண்காணிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையுடன் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் தற்காலிக பிரிவுக்கு வழியாக நடக்கும் என்பதால் அவர்களிடம் அனுசரித்து செல்வது இந்த நாளை உங்களுக்கு இனிய நாளாய் மாற்றி கொடுக்கும். மீனம்,
உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதற்காக கடின உழைப்புகள் செய்ய வேண்டி வரும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். அரசு விஷயங்கள் அரசாங்கங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் ஒத்தி போடவும். சகோதர நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தரும். வாழ்க்கை துணையோட செல்வாக்கு உங்களுக்கு எல்லாவித பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் நீங்கள் தேடாமலே வீடியோவாகவோ அல்லது நோட்டிஃபிகேஷனாகவோ வந்தடையும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.